ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க். ஸோ எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் கொஷின் டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ எங்கேயுமே தேடாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா போன தடவை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை டேரெக்டாக எல்லா வீடியோ முடித்ததுக்கப்புறமும் அந்த வீடியோக்கு கீழேயே பிடிஎஃபோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின் வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் எங்ககிட்ட மெயில் பண்ணுறது ப்ராக்டிஸ் கொஷின் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்டிடியூட் ரீசனிங்ன்ற டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கும். அதில் மறந்துடாமல் கூப்பன் கோடுன்ற இடத்துல தமிழ் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வெறும் 99 ரூபாய்க்கு உங்களால் இந்த டெஸ்ட்டை வாங்கிட முடியும். ஸோ மறந்துடாமல் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போங்க. இப்போ நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரயில்வே எக்ஸாமில் கன்ஃபார்ம் கொஷின். ஸோ எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின் கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஷின் கேட்டுருவாங்க. அதுவும் மோஸ்ட்டாக ஈஸியான அந்த கான்செப்டில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஒருவேளை ஆனால் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸே படித்தது கிடையாதுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் சேனலில் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மொத்தம் 13 லெசன் நடத்தியிருப்பேன்ப்பா. இதுதான் நம்ம சேனலில் இங்கிலீஷ் சேனல்லையும் சரி தமிழ் சேனல்லையும் சரி அதிகமாக போட்ட லெசன்ஸில் ஒரு டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். மொத்தம் 12 லெசன் சொல்லி கொடுத்துருப்பேன். 13வது லெசன்ன்றது ஒரு ரிவிஷன். ஸோ இந்த 12 லெசனில் என்ன படித்தோம் அப்படின்றத இந்த 13வது லெசனில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 12 லெசன் இருக்கு இல்லையா, அதுதான் பேசிக்ஸ்ன்னு சொல்லுவேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட எல்லா கான்செப்ட்டுமே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, ஸோ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எங்கே போடுவோம், எந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் போடுவோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னாலும் சரி லாஸ் பர்சன்டேஜ்னாலும் சரி எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸை தான் டினாமினேட்டரில் போடணும். உங்களுக்கு லாபம் கிடைச்சதா இல்லை நஷ்டம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாலும் கீழே டினாமினேட்டரில், அதாவது கீழே பேஸ் நம்பர் போடுவோம் இல்லையா, அந்த பேஸ் நம்பர் அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்போதுமே இருக்கணும். அதனால தான் ஃபார்முலாவில் எப்போதுமே டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்னு இருக்கும். ஸோ அது சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா லாஸ், பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துருப்பேன். பேசிக் கொஷின் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் குவிண்டால்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அது சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உங்களோட எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த குவான்டிட்டி சேஞ்சுன்னு சொல்லி ஒரு டாபிக் நடத்தியிருப்பேன். அது என்னென்னா 12 லெமன் வாங்குவாங்க, ஆனால் விற்கிறது பார்த்திங்கன்னா 10 லெமனே அந்த காஸ்ட்டுக்கு விற்றுருப்போம். அப்போ 2 லெமனோட லாபம் அவன் விற்றதுலே கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்களேன். ஒரு சைக்கிள் 2500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். 2 சைக்கிள் வாங்கியிருப்பான், 2500, இன்னொரு சைக்கிள் 2500. அப்போ மொத்தம் 5000. மொதல் சைக்கிளை ஒரு லாபத்தில் வச்சு விற்பான், 2வது சைக்கிளை ஒரு நஷ்டத்தில் வைப்பான். அப்போ கடைசியாக அவனுக்கு கிடைச்சது லாபமா நஷ்டமானு கேட்பாங்க. அந்த 3 லெசன்ப்பா. 3வது லெசன், 4வது லெசன், 5வது லெசன். இந்த 3 லெசனையுமே நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எழுதி காட்டியிருப்பேன். ஏன்னா 3 லெசனோட கொஷினுமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் தான். பாட்டு இல்லைன்னா செல்லுன்னு இருக்கும். வாங்கின விலை கொடுத்துருக்காங்களா இல்லை விற்ற விலையை கொடுத்துருக்காங்களா தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமே. ஏன்னா கொஷனில் வாங்கின விலையை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொஷனோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளோட விலையை கொடுத்துருக்காங்க. அந்த கொஷனில் செல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. எப்போதுமே கொஷனில் ஒரு காஸ்ட் ப்ரைஸ், ஒரு பொருளோட விலை தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%ன்னு எடுத்துப்போம். இதுதான் பேஸ் வேல்யூ. எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% தான். பொருளோட விலை கொடுத்துருந்தாலும் சரி பொருளோட விலை கொடுக்கலனாலும் சரி நம்ம எடுத்துக்கிறது 100% இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எப்படி வேணால் மாறலாம்ப்பா. லாபத்தில் விற்றுருக்கலாம், இல்லை நஷ்டத்தில் விற்றுருக்கலாம், எப்படி வேணால் விற்றுருக்கலாம். பட் செல்லிங் ப்ரைஸ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சி அது என்ன பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் மோஸ்ட்டாக அந்த கொஷினோட டார்கெட்டாகவே இருக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 3 லெசன் நான் சொன்னேன் இல்லையா, செல்லு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பாட் ஒன்று, அதுக்கப்புறம் ஈச்ன்ற வார்த்தை கொஷனில் இருக்காது. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 கொஷின் நான் எழுதி காமிச்சு அந்த 3 கொஷனுக்கான டிஃப்ரென்ஸும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டி சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெட்டிங்லேயே போட்டிருப்பேன் குவான்டிட்டி சேஞ்ச்னு. 10 ஆப்பிள் வாங்குவான், 5 ஆப்பிளை ஒரு ரேட்டுக்கு வைப்பான், மீதி இருக்கிற 5 ஆப்பிளை ஒருவேளை எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 5 ஆப்பிளை எவ்வளோ விலைக்கு விற்றா எனக்கு அந்த காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ். அதுக்கப்புறம் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், சக்ஸசிவ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு வண்டியை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். நான் உங்ககிட்ட கொடுப்பேன் அந்த வண்டியை ஒரு 30% நஷ்டத்தில் கொடுப்பேன். ஏன்னா வண்டி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது கம்மியாக தான் கொடுக்க முடியும். நான் ஒரு 30% நஷ்டத்தில் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 10% லாபத்தில் கொடுப்பீங்க. ஸோ அப்போ கடைசியாக அந்த வண்டி வாங்கியிருப்பான் இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு, அவன் என்ன விலைக்கு வாங்கியிருப்பான்னு கொஷின் கேட்பாங்க. இல்லைனா நான் வண்டி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இல்லை, அந்த வண்டியோட ப்ரைஸே தெரியாது, நான் உங்ககிட்ட இவ்வளோ ரூபாய் நஷ்டத்தில் கொடுத்தேன், நீங்கள் அவருக்கு இவ்வளோ ரூபாய் லாபத்தில் கொடுத்துருக்கீங்க, அப்போ கடைசியாக வண்டியோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது எல்லாமே நான் சிங்கிள் ஈக்குவேஷனில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஃபார்முலா போடாதீங்க. ஃபார்முலா போடாமல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலான்றது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ன்றது ஒரு நம்மளே பிஸ்னஸ் பண்ணி அதில் நஷ்டம் கிடச்சிச்சா லாபம் கிடச்சிச்சான்னு படிக்கிற ஒரு டாபிக். சரிங்களா? நீங்களே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பிஸ்னஸில் எது நஷ்டம் எது வந்து லாபம்னு கண்டுபிடிக்க தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய வயசாயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இதுதான் ப்ராஃபிட், இதுதான் லாஸ், அப்போ இதுதான் நம்ம வந்து இந்த பொருளை இவ்வளோக்கு விற்றோன்னா எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளே போட்டுடலாம். அதை ஒரு ஃபார்முலா போட்டு தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. அதனால தான் எந்த ஒரு கொஷன்லையுமே நான் நடத்தும் போது ஒருவேளை ஃபார்முலா இருந்தால் கூட ஃபார்முலா இல்லாமல் எப்படி போகணுன்னு தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பர்சன்டேஜில் போகணுன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கிறனால ஒரு பாதி பேஜ் வரும், அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபார்முலா போடுங்கன்னு. அந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், x²/100. இந்த ஃபார்முலா படிக்கிறலாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் நமக்கு பெருசாக இருக்காது. அதனால் இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் நம்ம படித்து வச்சுக்கலாம். ஈஸியான ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XCP = YSPன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது ஏதோ ஒரு பொருளை வந்து ஏதோ ஒரு பொருள் ஒரு காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பான், இன்னொரு பொருள் செல்லிங் ப்ரைஸ்க்கு விற்றுருப்பாங்கன்னு சொல்லி, பட் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு அந்த பொருள் எவ்வளோ கவுண்ட் இருக்கும், இல்லை அந்த பொருள் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கொஷின் 2 கொஷின் நம்ம பார்க்கலாம். ஈஸியான கொஷினாக தான் இருக்குது. அதனால் இந்த 12 லெசன் போதுமான அளவுன்னு சொல்லுவேன். உங்கள் ரயில்வேக்கு போதுமான அளவு, 100% போதுமான அளவு இந்த 12 லெசன். ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. அதனால தான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், ஆப்டிடியூட் ரீசனிங், அதுக்குள்ளே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெஸ்ட் இருக்குது, அதை மறந்துடாமல் எழுதுங்க. கொஞ்சம் டெஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்யூஷனும் கீழே இருக்குது. அதனால் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஏதாவது தப்புன்னா கீழே இருக்கிற சொல்யூஷனை பார்த்துக்கலாம். சரியா? மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 12 லெசன் படித்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். படிக்கலன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? இப்போது நான் நடத்த போகிற கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே உங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அது நான் போட்டு காட்டுறேன், எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லெவல் ஈஸியாக தான் இருக்குது. இந்த லெவலுக்கு கொஞ்சம் அதிகமான லெவல் படிச்சுட்டு போங்க போதும். ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக கேட்டால் கூட உங்களுக்கு போட தெரியணும். அதனால் டெஸ்ட்டு எழுதுங்க. இந்த 12 வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் 13வது வீடியோ ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை விட்டுட்டு அப்படியே மறந்துடுங்க. உங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு இதுவே போதும். ஓகே, வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். ரைட்? கொஞ்சம் கொஷின்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா. மொதல் கொஷின். ஸோ த ஓனர் ஆஃப் a cell phone shop charges a customer 28% more than the cost price. So if the customer paid rupees 8,960, ஸோ 8,960க்கு அவன் கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வாங்கியிருக்கான். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வாங்கினது. பட் அந்த ஒரு கடையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் அந்த கஸ்டமர் அவங்க கொடுத்த செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக அவங்க விற்ற வேலை அப்படின்றது 8,960. ஸோ கஸ்டமர் வாங்கின வேலை அப்படின்றது 8,960க்கு வாங்கியிருக்கான். பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் ஆஃப் அ செல்ஃபோன் அவங்க ஷாப்பில்
கஸ்டமருக்கு 28% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எப்போதும் போல் 100%பா, இது மாறாது. இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 28% மோர் அப்படின்னு சொன்னால் 28% லாபம் வச்சு அவங்க கஸ்டமருக்கு அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது 100%ன்றது அந்த மொபைலோட காஸ்ட் ப்ரைஸ், 28%ன்றது அந்த கடைக்கு இருக்கிற ப்ராஃபிட். அப்போ மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128% தான் அவங்க வித்த இந்த ஃபோனோட விலை 8960. இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செல்ஃபோன். ஸோ செல்ஃபோனோட காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100%. ஸோ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 8960 இன்டூ 100 டிவைடட் பை 128. ஸோ இது 7 வாட்டி அடிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000. ஸோ 7000ன்றது அந்த மொபைலோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மொபைல்ன்றது 7000. ஆனால் அவங்க 28% லாபம் வச்சு விற்கிறனால அவங்க விற்ற விலை 8960. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸில் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு எல்லா கொஷினுமே நான் பார்த்துட்டேன், இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதே லெவலில் இருந்து கொஞ்சம் அடிஷ்னலான கொஞ்சம் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவல் அந்த வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் நான் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். ரயில்வே எக்ஸாமுக்கு இதுவே போதுமான அளவு தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ A sells an article which cost him ₹400 to B at a profit of 10%. So B sells to C making a profit of 10%. ஸோ ஹவு மச் டஸ் சி பே டு பி. இப்போ தான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் கூட சொன்னேன்ல, இப்போ நான் ஒரு வண்டியை ஒரு விலைக்கு வாங்கியிருப்பேன், அதான் உங்கள்கிட்ட ஒரு விலைக்கு விற்கிறேன், நீங்கள் அதே வண்டியை வச்சுட்டு இன்னொருத்தட்ட ஒரு லாபத்தில் விற்கிறீங்க. ஸோ கடைசியாக அவருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க. இந்த மாதிரியான கொஷன் நீங்கள் சிங்கிள் லைன்லேயும் போடலாம், நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சிங்கிள் லைன்லேயும் போடலாம், இல்லை அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டாலும் கரெக்டு தான். எப்படி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை போடலாம்ப்பா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A sells an article which cost him ₹400. அப்படின்னா என்ன அர்த்தம்? A வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கான், அந்த பொருள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. இந்த 400 இருக்கிற பொருளை யார்கிட்ட கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பீட்ட கொடுக்குறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டில்? 20% ப்ராஃபிட்டில். ஸோ அப்போ இந்த 400ல் 20% என்னன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா 120% நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் 0 0 0 2 0 2 0 அடிச்சிருங்க. ஸோ 12 4s are 480. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்கின பொருள் 20% ப்ராஃபிட் வச்சிருக்கிறனால டோட்டலாக அவன் பி கிட்ட எவ்வளோக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 480 ரூபீஸ்க்கு பி கிட்ட கொடுத்துருக்கான். இப்போ பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 480 ரூபீஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்டை சி கிட்ட கொடுக்குறான். ஓகேவா? சி கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட்டில் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்டில் கொடுக்குறான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. ஸோ அப்போது பி கிட்ட இருந்து பொருளை சி கிட்ட கொடுக்கும்போது 10% லாபத்தில் விற்கிறான். ஸோ அப்போ 110 டிவைடட் பை 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0, இதை கேன்சல் 2 வாட்டி 2 0 அடிச்சிடலாம். ஸோ 48 × 11. ஸோ 480 அப்புறம் ஒரு 48. ஸோ 8 12 528. ஸோ 528ன்றது சி வாங்கின வேலை யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பி கிட்ட இருந்து. ஸோ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்க கேட்குறது ஹவு மச் டஸ் சி பே டு பி. ஸோ சி வந்து பிக்கு எவ்வளோ பே பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ சி வந்து பிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 528 ரூபா பே பண்ணியிருப்பான். ஸோ இதே கொஷனை சிங்கிள் லைனில் போடுறனாலும் ஒரே ஈக்குவேஷனாக போடலாம். ஸோ 400 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ 400 இன்ட்டு 120 by 100 இன்ட்டு 110 by 100 எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்ப்பா. சிங்கிள் லைனில் போட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாகவே நான் போடுறேன், நான் இப்படி தான் எனக்கு ஈஸியாக தெரியுதுன்னா இப்படி போட்டாலும் சரி நீங்கள் போடலாம். ஸோ எந்த ஒரு கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த கொஷனை நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட விற்கிறாங்க, லாபத்தில் விற்கிறானா நஷ்டத்தில் விற்கிறானா, அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பொருளோட விலையை கேட்குறாங்களா, இல்லை வாங்கியிருப்பான்ல சில சமயம் இதோட வேல்யூவே கொடுத்துருக்க மாட்டாங்க, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்களா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எல்லா கொஷினுமே ஈஸி தான். அடுத்த கொஷின். பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ₹480 a person lost 20%. For what should he sell it to make a profit of 20%? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ₹480.
செல்லிங் அண்ட் ஆர்டிக்கல்னால் அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 408 ரூபாய்க்கு விற்றுருக்கான் சார், 480 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுட்டான். அவனுக்கு விற்றனால லாபம் கிடச்சிச்சா நஷ்டம் கிடச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா a person lost 20%, 20% நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போது 100%ன்றது அவன் வாங்கின விலை, இங்கே அவங்க வாங்கின விலையை அவங்க கொடுக்கல. பட் அந்த 100%ல இருந்து இவனுக்கு கிடைச்சது 20% நஷ்டம். அப்படிங்கும்போது அவன் விற்ற விலை இருக்கு இல்லையா 480, அது அவனுக்கு 80% தான் கொடுத்துருக்கும். அப்போ 80% அப்படின்றது தான் 20% நஷ்டம் போக 80% தான் அவனுக்கு 480. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வாட் ஷுட் ஈ செல் இன் ஆர்டர் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%. அப்போது அவன் எவ்வளோ விலைக்கு இப்போ விற்கணும், ஆனால் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும்னாங்க 120% லாபம். ஏன்னா 100%ன்றது அவன் வாங்கின பொருள், ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ். 20% இப்போ அவனுக்கு லாபம் கிடைக்கணுமா, அப்போ +20, அப்போ 120% அவனுக்கு கிடைக்கணும். அப்படி 120% அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ப்ராடக்டை எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ 80%ன்றது 480, அப்போ 120% இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 480 into 120 divided by 80. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ 0 அடிச்சிடலாம். ஸோ 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 3, 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 2. ஸோ இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 24. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 240 into 3, ஆமாம் 240 into 3பா. ஸோ 720. ஸோ 720 அப்படின்றது தான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ அவன் இதுவே 480 ரூபாய்க்கு விற்றதுக்கு பதிலாக 720 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றுருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20% லாபம் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ இந்த கொஷனில் செல்லிங் ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாலும் சரி நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் 100. அவன் ஒரு பொருளை விற்றனால 20% நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த விற்ற வேலை வெறும் 80% தான். ஸோ 80% தான் விற்றது. இதுவே அவனுக்கு 20% லாபம் கிடைக்கணும்னா அப்போ எவ்வளோக்கு விற்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். So the profit earned after selling an article for rupees 625 is same as the loss incurred after selling an article for rupees 435. So the cost price of the article is. ஸோ நம்ம இந்த வீடியோலேயே சரி, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல XCP is equals to YSP, நான் சொன்னாலே அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அந்த லெசன் நடத்தும் போது கூட நான் இதை சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the profit earned after selling an article, ஒரு ப்ராடக்ட், ஓகேவா, அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் அவங்க எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நம்ம 100% காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலுன்றாங்க. ஒரு பொருளை அவங்க பாருங்களேன், ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆஃப்டர் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 625, 625 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றுருக்காங்க, ஓகேவா. அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அதே மாதிரி இஸ் சேம் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா லாஸ் இன்னக்கர்ட் ஆஃப்டர் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 435. இதே ப்ராடக்டை 435 ரூபாய்க்கு விற்கும் போதும் அதில் கிடைக்கிற லாஸும் 625 ரூபாய்க்கு விற்கும் போதும் அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்லியிருப்பேன் XCP = YSPன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள்ப்பா, இது ப்ராஃபிட், கரெக்டாக. ப்ராஃபிட்ன்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 625 மைனஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதே பொருள் தான் இங்கேயும் விற்க போகிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் லாஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 435. ஓகேவா, புரிஞ்சுதுங்களாப்பா? ஸோ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது ப்ராஃபிட், இது லாஸ். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ லாஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இங்கே காஸ்ட் ப்ரைஸ்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு நம்பர். ஏன்னா இங்கேயும் எக்ஸ் போட்டிங்க இங்கேயும் எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு பொருளுமே ஒரே பொருள் தான், வெவ்வேறு பொருள் கிடையாது. இப்போ இது ஒரு தனி ப்ராடக்ட், இது ஒரு தனி ப்ராடக்ட்னு சொன்னால் ரெண்டுத்துக்கான காஸ்ட் ப்ரைஸ் வெவ்வேறு. பட் இங்கே ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் அப்படின்றனால ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸுமே எக்ஸ்ன்னு வச்சு தான் போடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது 625. ஸோ இது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 435 கிடைக்கும், இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x. இந்த எக்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்றது 2x. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னு சொன்னால் 3 4 5 6. ஸோ 1060. ஸோ 1060ன்றது தான் டோட்டலு ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 3 2s are 6, 0, 530. ஸோ 530 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ்.
ஸோ அவங்க கேட்டிருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 625லேருந்து 530 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும்ல, அதே நம்பர் தான் 530லேருந்து 435 மைனஸ் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் இங்கே லாஸ்ட்லேயும் கிடைக்கும். அதான் சொல்ல வராங்க, இதில் கிடைக்கிற லாபம் ஒரு நம்பரும் இதில் கிடைக்கிற நஷ்டம் ஒரு நம்பரும் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் ரெண்டுமே சேம் அப்படின்றனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ கடைசியாக 530 அப்படின்றது தான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆஃப்டர் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 650 is same as the loss incurred after selling an article for 426. அதே மாடல் கொஸ்டின் தான் மறுபடியும் அடுத்த வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆஃப்டர் செல்லிங் அன் ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்டிக்கலை அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு விற்கும்போது அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் அதே பொருளை அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் த லாஸ் இன்கர்ட். அப்படின்னா இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் இதில் கிடைக்கிற லாஸும் அந்த பொருளை எவ்வளோக்கு விற்கும்போது 426. ஸோ 426க்கு விற்கும்போது அதில் கிடைக்கிற லாஸ் நம்பரும் 650க்கு விற்கும்போது அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் நம்பரும் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த half of the 50% of the cost price. ஸோ கவனமாக இருக்கணும். ஃபைண்ட் த half of 50% of the cost price. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 50% கண்டுபிடிச்சி அதில் அவங்க பாதி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும்ப்பா, எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இந்த மாதிரியான கேசஸ்க்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்ன்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது 650. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எக்ஸ். அதே மாதிரி 426 அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்து லாஸ். ஸோ லாஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுவோம். ஸோ 650 இது ஒரு 426 எக்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் 2x. ஸோ இது 6 7 10 1076. ஸோ 1076 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல். ஓகேவா? இந்த டோட்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 538. ஸோ 538 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 538. பட் இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிடைச்ச காஸ்ட் ப்ரைஸோட 50% அப்புறம் அதுக்கு பாதி ஆஃப் அந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். ஆஃப் 50% of the cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 538 அதில் 50% 50/100 அதில் ஒரு ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இதை எதை அடித்தோன்னா 1/2. ஸோ 1/2ன்றது 1/4. ஸோ அப்போ 538 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருப்பா. ஸோ 1 4s are 4, ரிமைனிங் வந்து 1. ஸோ 4 3s are 12. ஸோ ரிமைனிங் வந்து 1. 4 4s are 16. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 5 4s are 20. ஸோ 134.5. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ஆன்சர். ரைட்? ஸோ எப்போதும் இந்த மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி போன கொஷின் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தட்ட கொடுக்குறாங்க, அவர் வாங்கி இன்னொருத்தட்ட கொடுத்து இந்த லாபம் பார்க்குறாருல, இந்த மாதிரியான வெவ்வேறு ஆள்கிட்ட கை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்களே ஒரு பொருள், அந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போங்க. அடுத்த கொஷின், a girl buys a notebook for ₹25 and sell it for ₹20. ரெண்டு வேல்யூமே இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ சிம்பிளான கொஸ்டின் தான். a girl buys அப்படின்னு சொல்லும்போது அது வாங்கின வேலை. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ அதே மாதிரி அடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ பார்க்கும்போதே இது தெரிஞ்சிருச்சு இது லாஸ் தான். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 25 ரூபா, வாங்கினது 25 ரூபா, விற்றது வெறும் 20 ரூபான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ நஷ்டம் கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா நஷ்டம் கிடச்சிருக்கு. கரெக்டாக 5 rupeesன்றது லாஸ். ஆனால் அவங்க எதில் கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் அவர் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ பர்சன்ட் இந்த 5 ரூபான்னு கேட்குறாங்க. அப்போ எப்போதுமே நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், எந்த ஒரு லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி டிவைடட் பையில் காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 × 100. இந்த கீழே போடுற வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மாறாதுப்பா. நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற வேல்யூ லாபமா நஷ்டமான்றது அவங்க கேட்குற கொஷினை பொறுத்தது தான். பட் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கீழே போட வேண்டியது எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ்.
ஸோ இதை அடித்தோன்னு சொன்னால் 5 வாட்டி, இதை அடித்தோன்னு சொன்னால் 20. ஸோ 20% அப்படின்றது தான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ அப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% லாஸ். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சிம்பிளான கொஷின்ஸ். அடுத்த கொஷின், a man sells 2 horses for 536850 each. On one he gains 5% loss அண்ட் ப்ராஃபிட். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 5% லாபம் கிடச்சிருக்கு, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 5% நஷ்டம் கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த ஹோல் டிரான்சாக்ஷன். இந்த மொத்த டிரான்சாக்ஷனில் அவனுக்கு லாபம் கிடச்சிச்சா நஷ்டம் கிடச்சிச்சான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் ஆன்சரை மைண்டில் சொல்லியிருக்கணும். நான் இந்த மாடல் கொஷின் தான் 3 வீடியோ நடத்தியிருப்பேன். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பாட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோல்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈச்ன்ற வார்த்தை இருக்காது. இப்போ இந்த கொஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை மட்டும் கவனமாக பாருங்கள். மேன் செல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்துட்டான்னு அர்த்தம். அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். இதுவே அவங்க காஸ்ட் ப்ரைஸை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கொஷனோட ஆன்சர் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆனால் இங்கே அவங்க காஸ்ட் ப்ரைஸை கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈச். இந்த 2 வார்த்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், x²/100. எப்போதுமே இதோட ஆன்சர் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் இருக்கும். x²ன்றது அவங்க கொடுத்துருக்கிற அந்த நம்பரோட வேல்யூ. அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5% ப்ராஃபிட்டு, இன்னொரு இடத்துல 5% லாஸ். எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 25/100, அப்போ 1/4 0.25. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் ஹவு மச் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கெயின் ஆர் அ லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 0.25%ன்றது லாஸ். எப்போதுமே லாஸ் தான். இந்த ஃபார்முலாவே லாஸ் ஈக்குவல் டுன்னு தான் வரும் இந்த ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுப்பா, இந்த மாடல் கொஸ்டின் ஈச்சுன்ற வார்த்தை இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி போடணும், ஈச்சுன்ற வார்த்தை இருக்குன்னு சொன்னால் ஃபார்முலாலே போட்டுடலாம். பட் இந்த ஈச்சுன்ற வார்த்தை இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற வேல்யூவை பார்க்கணும். அவங்க காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தா தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் எந்த லாபமும் கிடச்சிருக்காது, நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நஷ்டமும் கிடைச்சிருக்காது. இதுவே இந்த வேல்யூவை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ 5ம் இன்னொரு வேல்யூ 10ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்கணும். அந்த வீடியோலேயே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி நார்மலாக கண்டுபிடிக்கணுன்றது சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், எப்படி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும்னு 3யுமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். சரிங்களா? அதை பார்த்துருங்க. ரைட்? சரிப்பா, இப்போது இந்த வீடியோவில் உங்கள் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓரளவுக்கு ஈஸியாக தான் கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சரி 12 வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் ஒரு வாட்டி அந்த 12 வீடியோவை ரிவைஸ் மாதிரியாவது எழுதி வச்சுக்கோங்க. எங்கே ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், எது முக்கியமான கான்செப்ட்டு, அந்த எக்ஸிபி ஒய்சிபி, அப்புறம் குவிண்டால்னு சொல்லி ஒன்று நடத்தியிருப்பேன், அது கொஞ்சம் முக்கியம். சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குவிண்டால்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நமக்கு குவிண்டால்ஸ்னால் என்னென்ன தெரியாமல் போயிடும். கொஷின் ஈஸியான கொஷினாக இருக்கும், பட் குவிண்டால்ஸ்ன்ற வார்த்தை கொடுத்தனால அந்த கொஷினை விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் அந்த குவிண்டால்ஸ்னால் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 13வது லெசன் ரிவிஷன் ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க, போதுமான அளவு தான். அப்புறம் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட்டில் இருக்கிற அந்த செட்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே எழுதுங்க. ஹோம்ஒர்க் கொஷனும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? இத்தனையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், படிக்க வேண்டியது உங்களோட வேலை. ரைட்? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். சரியா? பாய்ப்பா.